தீவின் இரவுகள் ஒரு பேயின் அழைப்பு. மதுரை அருகே உள்ள ஒரு மர்மமான தீவு. அங்கே சென்றவர்கள் திரும்பியதில்லை என்பது ஒரு பழைய நம்பிக்கை. ஆனால் இன்றைய கதையின் நாயகன் கார்த்திக் அந்த தீவை ஆராய முயற்சிக்கிறார். யூடியூபுக்கு ஒரு ஹொரர் டாக்குமெண்டரி செய்வதற்காகவே அவர் அந்த இடத்தை தேர்வு செய்கிறார். ஒரு படகில் நண்பனுடன் அந்த தீவுக்கு செல்கிறார். முதல் பார்வைக்கே தீவு அழகானது. ஆனால் மெல்லவே ஒரு காற்றின் சத்தம், மரங்களில் கனமான அதிர்வு. ஏதோ தவறாக இருக்கிறது. அவர்கள் அங்கு ஒரு பழைய மரக்குடிசையை காண்கிறார்கள். அதற்குள் நுழைந்தவுடன் சுவர்களில் இரத்த கரைகள், பழைய பாம்புகள் போல சுருட்டிய நூல்கள். அந்த குடிசையின் மையத்தில் ஒரு பழைய தொலைபேசி. அதிசயம் என்னவென்றால் அந்த தொலைபேசியில் டயல் டோன் உள்ளது. யாரும் இங்கே இல்லை, ஆனால் இந்த போன் எப்படி வேலை செய்கிறது என்று கார்த்திக் கேட்கிறார். அந்த நேரத்தில் தொலைபேசி ஒலிக்கிறது. பயமுறுத்தும் பீப் சத்தம். நண்பன் அதை எடுக்கிறார். திடீரென்று அந்த இடத்தில் இருந்த ஒளி அனைத்தும் போய்விடுகிறது. காற்றின் சத்தம் மிகுந்து இருண்ட இடத்தில் ஒரு பெண் குரல். என் கதையை கேளுங்க, இல்லையென்றால் நீங்களும் இங்குதான். அவர்களுக்கு முன்னால் ஒரு நிழல், ஒரு குழந்தையின் உருவம் தோன்றுகிறது. புன்னகை செய்கிறாள். ஆனால் அந்த புன்னகை ஒரு துன்பமான எச்சரிக்கையுடன் கூடியது. அந்த குழந்தை பேசத் தொடங்குகிறாள். நான் இந்த தீவில்தான் வளர்ந்தேன். ஒரு நாள் ஏமாற்றப்பட்டேன். என் குடும்பமே என்னை இங்கே விட்டு சென்றது. நான் பசித்தேன், அழுதேன், இறந்தேன். ஆனால் என் ஆவி இன்னும் இங்கே. அந்த நிழல் மெதுவாக அருகே வருகிறது. கார்த்திகோட முயல்கிறான். ஆனால் இடம் சுழன்றது போல இருக்கிறது. எதுவும் தெளிவாக தெரியவில்லை. திடீரென்று அவர்களது நண்பன் காணாமல் போவதை காண்கிறார். அவனை தேடி கத்துகிறார். பதில் இல்லை. ஆனால் ஒரு பேச்சு, இங்கே வந்தவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு வார்த்தை பலமுறை ஒலிக்கிறது. இறுதியாக கார்த்திக் கீழே விழுகிறார். ஒரு பள்ளத்தில் விழும்போது ஒரு கை அவனை பிடிக்கிறது. கண்கள் திறக்கும் போது அவரே வீடு வந்து விட்டார். யார் அந்த கை? எப்படி வந்தார்? யாரும் அவருடைய கேமராவில் எதையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த தொலைபேசி சத்தம் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த கதையை அவர் யூடியூபில் பதிவிட்ட போது ஏராளமானோர் அதே சத்தத்தை கேள்விப்பட்டதாக கூறுகிறார். யாரும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. அது ஒரு உண்மை அனுபவமா அல்லது ஒரு பேயின் அழைப்பா?